டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். எங்கள் அருமைக்குரிய திரைத்துறையில் பல்லாயிரம் சாதனைகளை தன்னுடைய திரைப்படங்களின் மூலமாக நிகழ்த்தி கொண்டிருக்கிற எங்களுடைய திரையுலகத்தின் பீஷ்மராக நாங்கள் நின்று கருதுகிற, என்றுமே இளமையோடும் வலிமையோடும் இருக்கிற புரட்சி தமிழர் எங்கள் அன்புக்குரிய சகோதரர் நடிகர் சத்யராஜ் அவர்களுக்கு என்னுடைய பெருமை மிகுந்த வணக்கம். நான் திரைப்பட பாடல் எழுத வரும்போது அவர் கதாநாயகனாக நடித்த பல படங்களுக்கு நான் பாட்டு எழுதியிருக்கிறேன். நம்முடைய சுந்தர் சி சாருடைய டைரக்ஷன்ல பல படங்களுக்கு அவர் பாட்டு எழுதியிருக்கேன். அப்பதான் அவரை சந்தித்து பேசக்கூடிய ஒரு அனுபவம் பழக்கம் எனக்கு ஏற்பட்டுச்சு. அதன் தொடர்ச்சியாக பல சந்திப்புகள், பல இனிமையான நிகழ்வுகள் அவரோட இருக்கு. இருப்பினும் அவரை பார்த்து நான் வியக்கிற ஒன்று என்னன்னா, இப்ப சமீபத்தில் நாங்கள் இருவரும் சேர்ந்து ஒரு படத்தில் பணியாற்றினோம். அது சாருகேசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இசை காவியம், உண்மையிலே ஒரு இசை காவியமாக அந்த படத்தை டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ண சார் டைரக்ஷன் பண்ணிட்டார். அந்த படம் அடுத்த மாதம் வெளியாகிறது. அந்த படத்துல முழு வசனங்களும் பாடல்களும் எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதை நான் எழுதியிருந்தேன். அதுல அந்த கதாபாத்திரத்தை சொல்ல முடியாது, ஆனா அதுல ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை நடிகர் சத்யராஜ் அவர்கள் அதுல நடிச்சிருப்பாரு. அப்ப வசனம் எழுதுறதுக்கு முன்னாலே எனக்கு டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார் சொன்னாரு, இந்த ரோலை சத்யராஜ் சார் தான் பண்றாரு அப்படின்னு சொன்ன உடனே நான் முதல்ல வேற ஒரு வெர்ஷன் எழுதியிருந்தேன், வசனங்கள் டயலாக்ஸ் எழுதியிருந்தேன். சத்யராஜ் சார் இந்த ரோல் பண்றாருன்னது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது. அவர் பெரியார் படம் நடித்தது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. ஆனா இந்த கதாபாத்திரம் அதுக்கு நேரடியான ஆப்போசிட்டான ஒரு கதாபாத்திரம். அது பெரிய விஷயம் சார், பெரியாரா நடிக்கிறத விட. ஏன்னா பெரியார் உங்களுக்குள்ளேயே இருப்பவர், அதை நீங்க நடிச்சீங்க. ஆனா அதுக்கப்புறம் இந்த படத்துல படம் வரும்போது உங்களுக்கு தெரியும், அப்ப சார் நடிக்கிறாரு அப்படின்னு மொத்தமா அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய ஸ்டைல் என்னன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் சபர்மன் பள்ளியில படிக்கும் போது எனக்கு சீனியர் அவரு. அவர் அவங்க எதிர் வீட்டுல இருக்கிற அவங்க வீட்டுக்கு வருவார். அங்கதான் ஒரு வீடு கோயம்புத்தூர்ல. அப்ப மாணவனாக இருக்கும்போது நாங்கெல்லாம் ஓடி போய் சத்யராஜ் சார் பக்கத்துல இருந்து போட்டோ எடுத்துக்கணும்னு சொல்லி போய் அவர் பக்கத்துல முண்டி அடிச்சு நிற்போம். அப்ப கை குடுக்கி அவரு எங்களுக்கு எல்லாம் கை கொடுத்தாரு. நான் இப்ப எனக்கு ஞாபகம் இருக்கு, அவர் கை கொடுக்கும் போது அவர் கை ஃபுல்லா கருப்பா முடி, அந்த முடியெல்லாம் முடிச்சு இழுத்து பார்த்திருக்கேன் நான். இப்படி எல்லாம் அவர் மேல ஒரு அன்போட இருந்து, அதற்கப்புறம் அவர் படத்துல பாட்டு எழுதி அப்புறம் அவரோட இந்த மேடையெல்லாம் பகிர்ந்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதுவும் அதன் காரணமும் இந்த தமிழின தலைவன் தான் அதற்கான காரணம் அப்படிங்கும்போது கூடுதலான ஒரு மகிழ்ச்சி. அதே போலவே எனக்கு முன்னால் பேசிய அற்புதமான இலக்கிய சொற்பொழிவாளர் புலவர் ராமலிங்கம் ஐயா அவர்கள், அவருடைய பேச்சுக்களை 2 நாளைக்கு முன்னால யூடியூப்ல அவருடைய பேச்சு, நம்ம தான் வீட்டுக்கு வீடு கொண்டு எல்லாருடைய பேச்சுக்களையும் சேர்த்துருது. அப்படி அவருடைய பேச்சை கேட்டு ரசிச்சுட்டு இருந்தோம். இலக்கியம் மட்டுமில்ல, பட்டிமண்டபம் மட்டுமில்ல, இன்றைக்கு அவர் கலைஞர் பற்றி சொன்ன அந்த அரிதான கருத்துக்கள் பராசக்தி படத்தை பத்தி எல்லாம் அவர் சொல்லும் போது அவ்வளவு மெய்சிலிர்ப்பாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை மிகுந்த ஒரு தமிழ் பேச்சாளர், அவரோடு இந்த மேடையை பகிர்ந்து கொள்வதும் சரி. எனக்கு மிக நெருக்கமான இன்னொரு நண்பர் நடிகர் அஜய் ரத்னம் அவர்கள். அவர் நடிகர் அஜய் ரத்னம் அப்படிங்கிறதுல உயர்ந்த மனிதர் அஜய் ரத்னம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவர் உயரமா இருக்கிற காரணத்தால மட்டும் இல்ல, அவர் நடிப்பையும் தாண்டி அவர் ஒரு பணி செய்து கொண்டிருக்கிறார் சமூகத்திற்கு, அதுவும் மாணவ சமூகத்துக்கு. அந்த பணி என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும். பல காலமா செஞ்சிட்டு இருக்காரு. மாணவர்கள் தேர்வில் எப்படி ஜெயிப்பது என்பதை ஒரு சமூக கடமையாக ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒவ்வொரு கல்லூரிக்கும் சென்று ஒரு அற்புதமான ஒரு திட்ட வடிவமைப்பை உருவாக்கி, அதுவும் குறிப்பா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போய் அங்க இருக்கிற அரசு பள்ளி மாணவர்களுக்கு பயிற்சி தருகிற ஒரு தேர்வு பயிற்சியாளராக, ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக, ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளராக இன்னொரு புறம் அவர் இயங்கி கொண்டிருக்கிறார். அப்படிங்கிறது அதனாலதான் அவருடைய உயர்ந்த மனிதர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையால் நான் குறிப்பிட்டேன். அப்படிப்பட்டவரோடும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கிற அத்தனை ஆளுமைகள், அத்தோடு இந்த நிகழ்ச்சியை முழுமைப்படுத்தி இருக்கிற எங்களை எல்லோரையும் இந்த மாதிரி நிகழ்வுகளில் ஒன்று சேர்க்கிற, விழா நடத்துவதே தன்னுடைய வாழ்க்கையாக, எத்தனை விழா நடத்தினாலும் விழாத ஒரே நாயகராக இருக்கக்கூடிய ஒரே அமைச்சர், என் மீது எப்போதுமே
ஒரு தனிப்பட்ட பாசத்தை பேரன்பாக செலுத்தி கொண்டிருக்கிற என்னுடைய அண்ணன் அப்படிங்கறது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. எனக்கு தனிப்பட்ட மன நிறைவு ஒன்று உண்டு. அதிலும் குறிப்பா இன்னைக்கு சிலர் கூடி நடத்திய முருகன் மாநாடு, நான் அதை பேச வேணாம்னு நினைச்சேன், இருந்தாலும் அது மனசு கேட்க மாட்டேங்குது. சிலர் கூடி நடத்திய முருகர் மாநாட்டால் உண்மையில் முருகரே கோபத்தில் இருக்கிறார். என்ன பண்றதுன்னு தெரியல. உச்சகட்ட கோபத்தில் இருக்கும். ஏன்னா பக்தர்களுக்கு கோபமா இருந்தாலோ, பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாலோ அறநிலையத்துறை தான் அதை சரி செய்யணும். முருகரே கோபத்தில் இருக்கும்போது யார் சரி செய்வா? அதுவும் அறநிலையத்துறை தானே செய்யணும். அதனால உச்சகட்ட கோபத்தில் இருக்கிற முருகரை, முருகப்பெருமானை, நான் தீவிரமான முருக பக்தர், எங்கள் முருகப்பெருமானை கோபம் தனித்து குளிர்விப்பதற்காக திருச்செந்தூர் குடமுழுக்கில் ஓய்வில்லாமல் உழைத்துக் கொண்டிருக்கிற 7ஆம் தேதி தான் ஒரு கூல் டவுன் அவர். அதற்காக ஓய்வில்லாமல் உழைத்துக் கொண்டிருக்கிற எங்கள் பேரன்புக்குரிய அமைச்சருக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களையும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.